திருமணம் பண்ணி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கிறிஸ்டல்டா அவங்க சொன்னதை தொடர்ந்து கிறிஸ்டல்டா அவங்க கிட்ட 6 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணது மட்டும் இல்லாம பல ஆதாரங்களை காண்பிச்சிருக்காங்க. இதுல சரமாரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. திருமணம் நடந்து 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. என்ன அவர் திருமணம் பண்ணி ஏமாத்திட்டதா புகார் கொடுத்த கிறிஸ்டல்டா அவங்க கிட்ட துணை கமிஷனர் வனிதா 6 மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்காங்க. சென்னை வேப்பேரியில இருக்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல தான் நடந்துருச்சு. இந்த விசாரணையை தொடர்ந்து பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் மனைவி ஸ்ருதிகிரம் கிட்ட இருந்து விவாகரத்து பெற்றேன்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை துணையா என்ன அவர் விரும்புறதா என்கிட்ட சொன்னாரு. உடனடியா என்னோட கணவர் கிட்ட இருந்து விவாகரத்து பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. 2023 டிசம்பர் 24 அவரோட நண்பர்கள் முன்னிலையில நாங்க 2 பேரும் திருவேதி அம்மன் கோவில்ல திருமணம் பண்ணிக்கிட்டோம். 2024 கர்ப்பமான கர்ப்பத்தை கலைக்க சொல்லி என்ன மிரட்டி கருக்கலைப்பு செஞ்சாரு. டிசம்பர் 24 நான் மறுபடியும் கர்ப்பமான மறுபடியும் அவரு குழந்தைய கருக்கலைப்பு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. பிறகு மறுபடியும் ஏப்ரல் 25 கர்ப்பமான இந்த முறையும் அவரு என்ன அப்படிதான் சொன்னாரு. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். இதனால ஏப்ரல் மாதம் என்ன அடிச்சாரு. நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்த புகைப்படம் வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. அதை நான் வெளியிட விரும்பல. என்னை திட்டமிட்டு திருமணம் பண்ணி ஏமாத்தி குழந்தை கொடுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட கூட்டாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் விசாரணைப்படி போலீஸ் கமிஷனர் அருண், சென்னை பெண் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை கமிஷனர் வனிதா அவங்க விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. இதுபடி நேர்ல ஆஜராகணும்னு சொன்னாங்க. இவங்களும் நேர்ல ஆஜராயிருக்காங்க. 11 மணிக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து விசாரணை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆவணங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆடை வடிவமைப்பு செய்ய அவர் கட்டாயப்படுத்தினாரா, 2 வருஷத்துல மன முறிவுக்கு என்ன காரணம், ஒவ்வொரு நாளும் மாதம்பட்டி ரங்கராஜுடன் ஜோடியா வீடியோ மற்றும் புகைப்படம் பதிவு இன்ஸ்டா பக்கத்துல போடுறீங்களா, அது உண்மையா, 50க்கு மேற்பட்ட கேள்வி பட்டியலை வச்சு துணை கமிஷனர் வனிதா விசாரணை நடத்தினாங்க. 6 மணி நேரம் நடந்த விசாரணையில 6 மணிக்கு இந்த விசாரணை முடிஞ்சது. தொடர்ந்து விசாரணை அப்ப ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க ரங்கராஜ் அவர் கூட ஒன்றா இருந்ததுக்கான ஆவணங்கள், வீடியோ, புகைப்படங்கள் விசாரணை அதிகாரியான துணை கமிஷனர் வனிதா அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமா நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி அவர்கிட்ட விசாரணை நடத்த முடிவு பண்ணிருக்காங்களாம். அதுக்காக அவரு சீக்கிரமா இந்த விசாரணையில கலந்துக்கணும்னு சம்மன் எல்லாம் அனுப்ப இருக்காங்களாம். அதுக்கப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கைது பண்ண போறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சொல்ல போனா ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. கிறிஸ்டல்டா அவங்க பல விஷயங்களை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப விசாரணையே நடந்திருக்கு. இவங்களுக்கு நியாயம் கிடைக்க போகுதா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.